ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மகாபாரத கதைகள்ல வாயு பகவான் இந்த தலைப்புல பார்க்க போறோம். பூமியில மனுஷங்க, சொர்க்கத்துல தேவர்கள் இப்படிதான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மனுஷங்க உயிரோடு இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆனா ரொம்பவும் பழமையான ஒரு காலத்துல தேவர்கள் பூமிக்கு வர்றதும் மனுஷங்க விருப்பம் போல எப்ப பார்த்தாலும் சொர்க்கத்துக்கு போறதும் ரொம்பவும் எளிமையான விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு காலத்துல நாரதர்னு ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவரு எப்ப பார்த்தாலும் அங்க இங்கன்னு சுற்றிட்டு திரும்பிவாரே தவிர அவர் ஒரு இடத்துல நிலையாவே இருக்க மாட்டார். ஒரு சமயம் சொர்க்கத்துல இருந்தாருன்னா இன்னொரு சமயம் பூமியில இருப்பார். அவர் யாரு பக்கத்துலயாவது உட்காந்துக்கிட்டு ஏதாவது கலகம் மூட்டிக்கிட்டே இருப்பார். இதுதான் அவரோட தினசரி வழக்கமாவே இருந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு மாலை நேரத்துல நாரதர் சொர்க்கத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற வாயுதேவன் வீட்டுக்கு போயிருக்காரு. வாயோட அறைய திறந்து ரொம்பவும் மரியாதையா அவரை உள்ள வர வைக்கிறாரு. ஜன்னலுக்கு வெளியில பாக்குறாரு. தொலைவுல ஒரு குன்று இருக்கு. அதனால குன்றுக்கு அப்பால் இருக்கிற எந்த ஒரு காட்சியுமே இங்க இருந்து தெரியல. நாரதர் வாயுவை பார்த்து, நீ ரொம்பவும் வலிமையானவன்னு சொல்ற, எங்குமே பரவி கிடக்குறேன்னு சொல்ற, நீ போக ஆரம்பிச்சா வழியில பெரிய பெரிய மலைகள் கூட இருந்து முடிஞ்சு உருண்டு ஓடிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உன் ஜன்னல் பக்கத்துல இப்படி ஒரு குண்டு இருக்கு, உன்னால அதை ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. நீங்க எங்கேயோ அமர்ந்துட்டு இருங்க, இப்போ பாருங்க, அது நான் மோதி தள்ளி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயு அங்க இருந்து கிளம்புறாரு. உடனே அவர் ரொம்ப வேகமா அறையோட வாயில் வழியா வெளியில போய் அந்த குன்று பக்கமா போறாரு. வேகத்தோட போய் அந்த குன்றை மோதுறாரு. ஆனா அந்த குன்று கொஞ்சம் கூட அசையவே இல்லை. வாயுதேவன் திரும்ப திரும்ப ஓங்கி மோதி மோதி பாக்குறாரு. ஆனா அந்த குன்று ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம பத்திரமா இருக்கு. இந்த மாதிரி தோல்வியை அவர் இதுக்கு முன்னாடி கண்டதே இல்லை. அதனால அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு. அவரு தலையில இருந்து கால் வரைக்கும் வேர்வை விழுந்தது மட்டும்தான் மிச்சமே தவிர்த்து அவரால் அந்த மலையை ஒண்ணுமே பண்ண முடியல. நாரதர் இதெல்லாம் ஜன்னல் வழியா பார்த்துட்டு மனசுக்குள்ள சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. குன்றோட உச்சில ஒரு கருடன் அங்க இருக்குது. அந்த பறவையை பார்த்துட்டு இருக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. உடனே அந்த தன்னோட சிறகால கட்டி இருக்கிறதையும் நாரதர் பாக்குறாரு. அவர் உடனே வாயை கூப்பிட்டு, நீ என்னதான் அதை மோதுனாலும் ஒரு பயனும் இல்ல, அதோ பாரு அந்த பறவை, அது தன்னோட சிறகால எப்படி கட்டி புடிச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு, அது தன்னோட பிடிய கொஞ்சமாவது வீழ்த்தினாதான் உன்னால அதை இடிச்சு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குரல்ல சொல்றாரு. வாயுதேவன் இதை கேட்டு ரொம்பவும் குழப்படைகிறாரு. ஒரு அற்பமான பறவைய என்னை விட பலசாலியா இருக்க முடியுமா என்ன? அத அவரால் ஒப்புக்கொள்ளவே முடியல. அதனால அவர் கண்ணை உருட்டி கருடனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பேசாம அப்படியே அமைதியா முறைச்சு பாக்குறாரு. வாயுதேவன் வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்ச அந்த பறவை அதோட பிடிய கொஞ்சமா தளக்குது. அப்படி தளத்த மறுகணமே வாயுதேவன் ஒரே மூச்சுல பாஞ்சு அந்த குன்று மீது ஒரு மோதுறாரு. அவர் மோதுற உடனே அந்த நடுப்பகுதி பாதியா உடைய ஆரம்பிக்குது. அப்படி உடஞ்ச பாதி பறந்து போய் தொலைவுல இருக்கிற ஒரு கடல்ல விழுந்தது. கடல்ல விழுந்த துண்டு ரொம்பவும் பெருசா இருந்ததுனால அதால உள்ள தண்ணிக்குள்ளேயும் மூழ்க முடியல, வெளியிலயும் நிலப்பரப்புலயும் தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்தியாவோட தெற்கு பகுதியில இருக்கிற இலங்கை தீவு தான் இதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.